அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய நாடு இந்த ஆண்டு 77வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறது. நாம் அந்நியரின் பிடியிலிருந்து அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார மட்டங்களிலே நாம் விடுதலையை அனுபவிக்கிறோம் என்று நாம் கொண்டாடி மகிழும் நாள் அது. அதே நாளிலே நம்முடைய தாய் திருச்சபையானது அன்னை மரியாளின் விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகிறது. 1950ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பற்றிய ஒரு நம்பிக்கை பிரகடனத்தை மொத்த திருச்சபைக்கும் வழங்குகிறார். அந்த பிரகடனத்தை முனிஃபென்திஸ்முஸ் தேயுஸ் என்ற ஒரு அறிக்கையாக அவர் வெளியிடுகிறார். எப்படி அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்தார் என்பதற்கு அதிலே 4 விதமான காரணங்களை அவர் கூறுகிறார். முதலாக காலந்தொட்டு, அதாவது முதல் நூற்றாண்டு முதலே அன்னை மரியாள் இறந்திருக்க மாட்டார், அவர் விண்ணேற்பு அடைந்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை திருச்சபையிலே பரவலாக நிலவியது என்பது முதல் காரணம். இரண்டாவதாக, அன்னை மரியாள் குறித்த பல வழிபாட்டு கருத்துக்களிலே அவர் கண்டிப்பாக உடலோடும் ஆன்மாவோடும் அவர் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு பதிவையும் நாம் ஆங்காங்கே வழிபாடுகளிலே நாம் பார்க்கிறோம் என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவதாக, எப்படி விவிலியத்திலே ஏனோக் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார், மோசேவும் கூட அவரது கல்லறை இல்லாத நிலையிலே அவர் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதை ஒரு முக்கியமான பதிவாக கருதி, அப்படியாக ஆண்டவரது திருவுளத்திற்கு தன்னையே முழுவதுமாக கையளித்த அன்னை மரியாளும் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதை ஒரு முக்கிய பதிவாக அவர் வெளியிடுகிறார். நான்காவதாக, அன்னை மரியாளின் இந்த விண்ணேற்பு பற்றிய பதிவிலே அவர் கூறுவது என்னவென்றால், அன்னை மரியாளின் கல்லறையானது எங்கும் காணப்படவில்லை. பொதுவாக புனிதர்களின் கல்லறைகளை ஆங்காங்கே நாம் காண முடிகிறது. அவர்கள் வாழ்ந்த வாழ்வை அப்படியாக நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் அன்னை மரியாளின் கல்லறை பற்றிய பதிவுகள் எங்கும் இல்லாத நிலையிலே அவர் உண்மையாகவே உடலோடும் ஆன்மாவோடும் ஆண்டவரிடம் தஞ்சமடைந்திருக்கிறார் என்ற கருத்தே அந்த நான்காவது கருத்து. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய இறையியல் கண்ணோட்டத்தின்படி பார்த்தோமே என்றால், அன்னை மரியாள் பாவமாசற்ற அன்னையாக, அமலூர்பவியாக அவர் இருக்கக்கூடிய சூழலிலே தன் உடலையும் ஆன்மாவையும் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதையே நாம் மனதில் கொள்ள வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று விவிலியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் பாவமாசு அற்றவர். ஆகவே அவர் மரணம் அடைந்திருக்க முடியாது, இறந்திருக்க முடியாது என்பதை நாம் இதயத்திலே ஏற்றுக்கொள்வோம். அன்னை மரியாளின் அந்த புகழ்ச்சி பாடலிலே, அந்த புரட்சி பாடலிலே நாம் காண்பதெல்லாம் என்ன? அன்னை மரியாள் ஆண்டவரிடம் சொல்லுகிறார், இதோ எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என்று போற்றுவார்கள். ஆம், எப்படி பேருடையாள் என்று போற்றுகிறார்கள் என்றால், அவர் முழுவதுமாக உடலோடும் ஆன்மாவோடும் ஆண்டவரிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதோ பசித்தோரை தன் நலன்களால் ஆண்டவர் நிரப்பினார், தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் கைப்பிடித்து உயர்த்துகிறார் என்ற பதிவெல்லாம் அவரது பாடலில் இருக்கும் பொழுது, இதோ இந்த மானுட சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரின் தேவைகளின் மீதும் அன்னை மரியாள் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார், அவர் பரிவுள்ளம் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை போலவே அவர் மக்கள் மீது பரிவிரக்கம் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் ஒரு கூடுதல் செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வேளையிலே புனித தோமா ஒருவேளை அன்னை மரியாளின் இறப்புக்கு பின்னதாக தம் சீடர்களை சந்தித்தால் என்ன பேசி இருப்பார் என்பதை நாம் நமது மனதிற்குள் கொண்டு வருவோம். இது ஒரு கதையாக கூட இருக்கலாம். தோமா இந்தியாவிலே இருக்கிறார். அன்னை மரியாளை பற்றிய செய்திகள் பல கேட்டபொழுது எருசலேமிலே அவர்களை சந்திக்கிறார். எருசலேமிலே அவர்களை பார்த்து பேசும்பொழுது கேட்கிறார், அன்னை மரியாளின் கல்லறை எங்கே?
அவர் எங்கே காணவில்லை என்று சொல்லும் பொழுது, ஏதோ அவர் கல்லறையை காணாதவரை நான் அவர் இறந்திருக்கிறார் என்பதை நான் ஒரு காலும் நம்ப மாட்டேன் என்று அவர் சொல்லியதாக ஒரு கதையும் இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் தன் வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாக கையளித்தார். தன் வாழ்நாளெல்லாம் இயேசுவை பெற்றெடுத்த பின்னதாக அவர் அடிவுற்றி வாழ்ந்தார். இயேசுவின் இறையரசு கனவிலே தன்னையும் இணைத்து கொண்டார். இயேசுவோடு நடந்தார், இயேசுவோடு பயின்றார், இயேசுவோடு சிலுவை பாதையிலே அவரோடு பயணித்தார் என்ற செய்திகளெல்லாம் நாம் அடுக்கி பார்க்கும் பொழுது இயேசுவின் மிக நெருக்கமான சீடத்தியாகவே தான் நாம் அன்னை மரியாளை பார்க்க முடிகிறது. அப்படியாக அன்னை மரியாள் கண்டிப்பாக அவர் எவ்விதமான மரணத்துக்கு ஏதுவான, இறப்பிற்கு ஏதுவான, கல்லறைக்கு ஏதுவான எவ்விதமான சூழலிலும் அவர் இருந்திருக்கக்கூடிய அவசியமில்லை என்பதை நாம் ஒரு கருத்தாக ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, அன்னை மரியாளை ஆண்டவரே தேர்ந்து கொள்கிறார். கப்ரியேல் வானதூதர் வாயிலாக அன்னை மரியாளை ஆண்டவர் தேர்ந்து கொண்டு ஏதோ தனது மகனை சுமக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை அன்னைக்கு தந்த அதே கடவுள் தன் மகனோடு அவர் ஆண்டவரது வலப்புறத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவரோடு இணைந்து நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் தருவார் என்பதை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுவோம். கிரேக்கத்திய ரோமானிய மரபு கதைகளிலே பழங்காலத்து வீரர்களை பற்றிய நிறைய தகவல்கள் உள்ளன. அந்த வீரர்கள் யார் என்றால், கடவுளோடு போரிடுபவர்களாக அவர்களை சித்தரிக்கிறார்கள். தங்களது உடலை காத்துக்கொள்ள, தங்களது ஆன்மாவை காத்துக்கொள்ள கடவுளோடு அவர்கள் போர் புரிந்தார்கள், அப்படியாக வீரர்களாக மாறினார்கள் என்று சொல்லி அந்த கதைகள் முடிவதுண்டு. நாம் நமது வாழ்வை காத்து கொள்ள வேண்டுமென்றால் இவ்வுலகத்திலே எத்துணை காரியங்களோடு, எத்துணை சக்திகளோடு நாம் போரிட வேண்டியிருக்கிறது, எத்துணை தீமையான தருணங்களை எல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்று நினைத்து பார்க்கும் பொழுது இதற்கெல்லாம் நமக்கு எதிர்நோக்கு தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அன்னை இருப்பார் என்றால் அவர் விண்ணேற்பு அன்னையாகத்தான் இருக்க முடியும். கன்னி மரியா ஆண்டவரது ஆசிர்வாதத்தோடு அவர் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பது நமது எதிர்நோக்கின் நம்பிக்கையின் ஒரு பிம்பமாக மட்டுமல்லாமல் ஒரு பெரிய விண்மீனாகவும் இருக்கிறது என்பதே திருச்சபையின் கருத்தும் கூட. அன்னை மரியாள் ஒரு நம்பிக்கையின் விண்மீன், ஒரு எதிர்நோக்கின் விண்மீன் என்பதை இந்த வேளையிலே நாம் பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நமது இந்த உலக வாழ்க்கை, நமது அழியக்கூடிய இந்த மனித உடல், இது தரக்கூடிய பல்வேறு வியாதிகள், பல்வேறு கஷ்டமான சூழல்கள், இவற்றையெல்லாம் எதிர்நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கும் ஒரு மீட்பு கிடைக்குமா, விண்ணேற்பு கிடைக்குமா, ஒரு மீட்சி கிடைக்குமா, அடுத்த வாழ்வை நாம் பார்க்க முடியுமா, இப்படி ஏராளமான அங்கலாய்ப்புகள் நமது மனதில் இருக்கும் பொழுது ஏதோ நமது முன் ஒரு சாட்சியாக, ஒரு சான்றாக அன்னை மரியாள் நிற்கிறார். ஆம், நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், நான் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தேன், நீங்களும் காண்பீர்கள், நீங்களும் தரிசிப்பீர்கள், இதோ இறைவனின் திருவுளத்திற்கு நீங்கள் உங்களையே முழுவதுமாக கையளியுங்கள் என்று சொல்வது போல இதோ அன்னை மரியாள் விண்ணுலகத்திலிருந்து இதோ நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்ற செய்தியோடு விண்ணேற்பு அன்னையின் அன்பு பிள்ளைகளாக நாம் மாறிட தொடர்ந்து மன்றாடுவோம்.